வணக்கம். நான் அவனை காதலித்தது அவன் உடம்புக்காக அல்ல, அவன் மனசுக்காகத்தான். அவன் அருகாமையில் இருந்தாலும் இந்த உலகமே எனக்கு போதுமென்று தோன்றும். காதல் சேருவது மட்டுமில்லை, கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு நிற்குவது மட்டும்தான் என்றுதான் நான் அவனிடம் கற்றுக்கொண்டேன். அவன் வழியும் என் வழியும் மாறினாலும் நான் காதலை முழுவதும் அடைந்தேன். இது காமம் இல்லை, உயிரிருக்கும் வரைக்கும் சுமக்கும் தூய காதல். இந்த கதையை தொடர்ந்து கேட்கவும், இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேளுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பெயர் அம்மு. இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை. இதை கேளுங்கள், உங்களுக்கு காதல் என்றால் என்னவென்று புரியும். நான் அப்பொழுது கல்லூரி படித்துக் கொண்டிருந்தேன். நான் சாதாரண நடுத்தர குடும்பம்தான். அப்பா, அம்மா, அண்ணன், நான். காலையில் கல்லூரி, மாலையில் டியூஷன், இரவு வீட்டு காரியங்கள், இப்படி என் வாழ்க்கை ஒழுங்காகவே போய்கொண்டிருந்தது. காதல் கனவு எல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது முதல் முறையாகவே வினித்தை பார்த்தேன். முதல் பார்வையிலேயே அவன் கண்கள் என்னை நிறுத்தி வைத்தது. அவன் பார்வையிலே ஒரு நேர்மை இருந்தது. பார்க்கின்ற பெண்கள் எல்லோருமே மயங்கும் அளவிற்கு அவன் அழகானவன். ஆனால் அந்த அழகை விட அவன் மனசுதான் ரொம்ப அழகாக இருக்கும். அவன் பேசும் விதமும், அவன் சிரிப்பும், யாருக்காவது உதவி என்றால் யோசிக்காமல் ஓடி போய் செய்யும் நல்ல குணமும், இவையெல்லாம் எனக்கு அவனை பிடிக்க வைத்தது. கொஞ்சம் திமிர் இருந்தாலும் அது அவனுக்கு அழகாகவே இருந்தது. எல்லா பெண்களிடமும் மரியாதையும் இனிமையாகவும் பேசுவான். அதனால்தான் கல்லூரியில் எல்லோருக்கும் அவனை பிடிக்கும். நான் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே அவனை கவனிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் பொங்கிக் கொண்டு போனது. அவன் எப்பொழுது கல்லூரிக்கு வருவான்? எப்பொழுது என்னை பார்த்து சிரிப்பான்? எப்பொழுது என் பக்கம் திரும்பி பார்ப்பான்? இப்படி கனவு உலகத்தில் நான் வாழ ஆரம்பித்தேன். 2 வருடங்கள் என் காதலை மனசுக்குள் பூட்டி வைத்தேன். சொல்லி நான் நட்பு கூட போய்விடுமோ என்ற பயம். அவன் சந்தோஷமாக இருந்தாலே போதும். என் காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் மனசுக்குள் எப்பொழுதும் அமைதி இருக்காது. ஒரு நாள் தைரியத்தை சேர்த்து அவன் கிட்ட போய் என் காதலை சொன்னேன். குரல் நடுங்கிச்சு, கண்கள் கலங்கியது. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என் மனசை நொறுங்கியது. நான் எல்லா பெண்களிடமும் நட்பாகத்தான் பழகினேன், உன்னிடமும் அப்படித்தான். நீதான் என்னை தவறாக நினைத்து விட்டாய். இனிமேல் காதல் என்று சொல்லி என்னிடம் பேசாதே என்று சொன்னான். அந்த நிமிடம் உலகமே உடைந்தது போல் இருந்தது. நான் அழகு இல்லையா சொல், குணம் கெட்டவளா சொல். இருந்தாலும் ஏன் அவனுக்கு என்னை பிடிக்கவில்லை என்ற கேள்வி தினமும் என்னை கொன்றது. ஆனால் நான் எதையும் கேட்காமல் அழுதுகிட்டே அங்கிருந்து வந்துவிட்டேன். கல்லூரி முடியும் வரைக்கும் என் வாழ்க்கை பெருமையாகத்தான் போச்சு. அவனை நான் தினமும் பார்த்தாலும் பேச முடியாத வழி. அவன் சிரிப்பை தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு மனசுக்குள் அழுதுகிட்டு இருந்தேன். படிப்பு முடிந்தது. வீட்டுக்கு வந்ததும் அவன் நினைவு மட்டும் என்னை விட்டு போகவில்லை. நாட்கள் ஓடின. குடும்ப பொறுப்புகள் அதிகமாச்சு. அம்மாவிற்கு உதவினேன். வீட்டு காரியங்கள், உறவினர்கள், கோயில்கள் அப்படியே சென்றது. அப்பாவிற்கு தெரிந்தவர்கள் ஒருவர் மூலியமாக தனியார் கம்பெனியில் வேலை கிடைத்தது. காலையில் வேலை, மாலையில் வீடு, இப்படி என் வாழ்க்கை ஓடியது. எத்தனை ஆண்களை பார்த்தேன், எத்தனை பேச்சுக்கள் வந்தாலும், ஆனால் என் மனசு ஒருத்தவனுக்கு மட்டும்தான் துடித்தது. அதை வினித்துதான். அன்றது நாள் வீட்டில் எனக்கு பெண் பார்க்க வருவதாக சொன்னார்கள். நான் எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்கல. ஆனால் அம்மா மட்டும் உனக்கு பிடித்தால்தான் கல்யாணம், இல்லை என்றால் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று உறுதி கொடுத்தார்கள். அந்த நம்பிக்கையுடன் அந்த நாளை நான் எதிர்பார்த்தேன். பெண் பார்க்க வந்த நாளில் மாப்பிள்ளையை பார்த்ததும் என் மனசுக்குள் அதிர்ச்சி நின்றது. வந்திருந்தது வினித்துதான். அவன் என்னை பார்க்கவே இல்லை. தலை குனிந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான். எல்லோருக்கும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னதும் வீட்டில் எல்லோருக்கும் அதிர்ச்சி. எனக்கு மட்டும் அது விதி போல தோணியது. சில நாட்களிலே திருமண முடிவு பண்ணினார்கள்.
திருமணம் நாளும் வந்தது. என் கனவு நனவாகிய சந்தோஷத்தில் நான் இருந்தேன். திருமணமும் சிறப்பாக நடந்தது. மாமியார், மச்சினியர் எல்லோரும் அன்பாக என்னை வரவேற்றார்கள். என் வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பித்தது என்று நினைத்தேன். அன்று முதல் நாளில் வாழ்நாள் கனவு நிறைவேறப் போகிறது என்று நினைத்தேன். ஆனால் வினித் என் அருகில் வந்து அமர்ந்தான். அம்மு, இந்த முதலிரவு இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு என்று சொன்னான். எனக்கு அவன் கிடைத்ததே போதும். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. நாட்கள் சென்றது. ஆனால் அவன் என்னை தள்ளி தள்ளி வைத்தான். அன்றொரு நாள் நான் தைரியமாக கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிடிக்கவில்லையா? பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள், நான் வீட்டுக்கு போகிறேன் என்றேன். அப்பொழுதுதான் அவன் கண்களில் கண்ணீர் வழிய உண்மையை சொன்னான். கல்லூரி காலங்களில் உன்னை நான் மனதால் காதலித்தேன். ஆனால் குடும்ப பொறுப்பு, அப்பா இல்லாத நிலைமை, அக்கா தங்கை கல்யாணம், எல்லாத்தையும் நினைத்து என் காதலை புதைத்து விட்டேன். எல்லோரும் முடிந்த பின்பு உன்னை கல்யாணம் பண்ணணும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள் எனக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. சில காலங்கள் தான் வாழுவேன் என்று டாக்டர் சொன்னார்கள். உன் வாழ்க்கையை அழிக்க கூடாது என்று நான் உன்னிடம் தள்ளியிருந்தேன் என்று சொல்லி என் மடியில் விழுந்து அழுதான். அந்த நிமிடம்தான் நான் உணர்ந்தேன் உண்மையான காதல் என்னவென்று. அவனை நான் கட்டி பிடித்து சொன்னேன், உடல் இல்லை, மனசுதான் காதல். நீ இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் எனக்கு வாழ்க்கை. குழந்தை வேண்டும் என்று நான் பிடிவாதமாக சொன்னேன். அவனுடன் உடல்நிலையும் மோசமானது. 3 மாதத்தில் அவன் என்னை விட்டு போய்விட்டான். அவன் நினைவாகவே பிறந்த என் மகனுக்கு அவன் பெயரை வைத்தேன். இன்று வரைக்கும் என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன். வேறு திருமணம் எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்ததும் அவன் நினைவுடன் தான் வாழ்கின்றேன். இன்றைக்கும் என் மகன் நல்ல நிலைமையில் வாழ்ந்திருக்கின்றான். இந்த கதை சொல்லும் காரணம் ஒன்றுதான். காதல் என்பது உடல் சார்ந்தது இல்லை. உண்மையான காதல் அதில் சேர்ந்து வாழ்வது மட்டும் இல்லை. பிரிந்து இருந்தாலும் நம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் வாழ்வது மட்டும்தான். அதுவே தூய்மையான காதல். அதுதான் உண்மையான காதல். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.